எல்லாருமே எப்போ இந்த கூட்டணி உடையும், இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படும், உரசல் ஏற்படும், வேற யாராவது இதுல பிச்சுக்கிட்டு வெளியே வர மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தவறை திமுகவும் செய்யாது, கூட்டணி கட்சிகளும் செய்ய மாட்டாங்க. அதற்காக ஒரு பெரிய மாஸ் பிளான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு திமுக முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. அது விசிகாவில் ஆரம்பிச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆரம்பிச்சு, மதிமுகவுக்கு ஆரம்பிச்சு, ஏன் தேமுதிக உட்பட இந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்காக 80 தொகுதிகள். ஆமா, வாய்ப்பு இருக்கு. அவங்க ஜனவரி வரைக்கும் அவங்க லூஸ்லயே விட்டுருக்காங்க. ஜனவரியில் தான் அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 84 தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 தொகுதிகள் இவங்களுக்கு இருக்கும், 4 தொகுதிகள் தேமுதிக அப்படின்னு. அப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தாலும் 80 தொகுதிகள் இங்கன்னா 154 தொகுதிகள் தான் திமுகவிற்கு. அவங்க முன்னாடி 200 வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னது 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் சொல்வதற்கான ஒரே காரணம் கூட்டணியோட சேர்ந்துதான். தனியா 200 தொகுதிகளை நிப்போம் அப்படின்லாம் எதிர்கட்சிகள் பரப்புரை பண்ணாங்க. திமுக அப்போ 34 தொகுதி தான் மத்தவங்களுக்கு கொடுக்க போதுன்னா அப்படின்லாம் இல்ல. 154 தொகுதிகள் திமுக வசம் இருக்கும். அந்த 154 தொகுதிகளிலே 40 தொகுதிகள் இளைஞர் அணிக்கு வாக்குகளாக, அவங்களுடைய வேட்பாளர்களுக்காக, உதயநிதியுடைய ஆதரவாளர்களுக்கு 40 தொகுதி அப்படின்னு எடுத்துக்கோன்னா, மீதி 114 தொகுதிகள் திமுகவுக்கும், திமுக தலைமை சொல்றவங்களுக்கும். அப்ப இருக்கிற 80 தொகுதிகள் கூட்டணி கட்சி. இந்த கணக்குல தான் இப்போ திமுக தலைமை இருக்கு.